குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒன்று பணத்துக்காக அல்லது நல்ல குடும்ப வம்சம் குடும்ப பின்னணி அடிப்படையாக வைத்து அல்லது அழகுக்காக அதே போல மார்க்கத்துக்காக இந்த 4 அம்சங்களை வைத்துத்தான் நல்ல ஒரு மணமகனையோ அல்லது நல்ல ஒரு மணமகளையோ தெரிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதிலே நீங்கள் மார்க்கத்தை தெரிவு செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உங்களது கரத்தை நாசத்தில் போட்டுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்காது என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது, முத்தஃபக்குன் அலைஹி. அப்படி என்றால் இதிலே இந்த அடிப்படைகளோடு நாங்கள் இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ ஒரு மணப்பெண்ணிடம் நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பெண்ணை நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, ஒன்று அழகு பிரச்சனை இல்லை, படிப்பு பிரச்சனை இல்லை, நல்ல குடும்ப பின்னணி பிரச்சனை இல்லை, தொழில் வாய்ப்பா பிரச்சனை இல்லை, சரி நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதோட இறுதியாக மார்க்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அப்படின்றால் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மார்க்கம் இருக்கான்னு மட்டும் பார்க்காதீங்க. சில நேரம் சில பெண் நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமான பெண்ணாக இருப்பார், இவர்கிட்ட மார்க்கத்துக்காகன்னு சொல்லி பொன் பார்க்க வைத்துட்டு நல்ல மார்க்கம் எல்லாம் மீக்குது, கடைசியில் சொல்லுவார் புள்ள அழகு இல்லை, புள்ள கொஞ்சம் கலர் இல்லை, புள்ள கொஞ்சம் இந்த புள்ள கொளுத்து கூட அல்லது ஒசரம் கூட அல்லது கட்டை இப்படின்னு காரணம் சொல்லுவார். ஆனால் அந்த நேரம் இவர் மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை புறக்கணிக்கிறதாக ஆகிடும். எனவே தான் இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் உங்களோட பொருத்தப்பாடு, ஒசரம், உங்களோட அழகு, உங்களோட உங்களோட நல்ல படிப்பு, அதெல்லாம் உலக விஷயத்தில் என்னென்ன பார்க்குறீங்க அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கம் இருக்குதான்னு கடைசியாக பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறீங்க, மார்க்கம் இருக்குதான்னு கடைசியாக பாருங்கள். அப்போ அதெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் தேடிட்டீங்கன்னா மார்க்கம் இருக்குதான்னு கடைசியாக பாருங்கள். மார்க்கம் இல்லையா ரிஜெக்ட், மார்க்கம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, முடிப்பீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் மார்க்கத்தை கண்டிஷனாக வச்சு தேடிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கம் இருந்தும் ஒரு பெண்ணை அழகுக்காக விட்டீங்கண்டா அப்போ நீங்கள் மார்க்கம் உள்ள ஒரு பெண் அந்த மார்க்கத்துக்காக தேடினீங்கன்றது பொய்யாகுது. எனவே தான் இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா எங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் மணப்பெண்ணை தேடுகின்ற பொழுது அல்லது ஒரு கணவனை ஒரு பெண் தேடுகின்ற பொழுது உங்களோட உலக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், பொருத்தப்பாடுகள் இருக்கும், குடும்பங்கள் எதிர்பார்ப்பாங்க. உம்மா அப்பாமார்கள் வரக்கூடிய மருமகளை எதிர்பார்க்கின்ற சில வரையறைகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும். அதெல்லாம் மார்க்கத்தில் பிழை இல்லை. பொருத்தப்பாடு பார்க்கறது, அழகு பார்க்கறது, பொருளாதாரம் பார்க்கறது, குடும்ப பின்னணியை பார்க்கறது.